திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதி எண் 50 அங்கு வாக்கு எண்ணிக்கைக்கு ஈடுபட்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோழர்கள் அவர்கள் தபால் வாக்குகளை எண்ணும்போது சிவகங்கை மாவட்டத்தைச் சார்ந்த சட்டமன்ற தொகுதி எண் 185க்கு சார்ந்த ஒரு தபால் வாக்கு இங்கு பிரிக்கப்பட்டு அது வேறு தொகுதிக்கு சார்ந்தது என்பதால் நிராகரிக்கப்பட்டு அதை சீலிட்ட கவரில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த ஒரு வாக்கை மீண்டு எடுத்து 185 சட்டமன்ற தொகுதி எண் 185 திருப்பத்தூர் தொகுதியிலே எண்ணுவதற்கான அடிப்படை பணிகளை செய்ய வேண்டும். அதுவரை அவருடைய தேர்தல் சந்தேகத்துக்குரியதாக இருப்பதால் அவர் எந்த வாக்களிப்பிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று கேட்டிருந்தோம். அதை ஒட்டி விரிவான விசாரணை நடத்தி இன்றைக்கு 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த ரிட் மனு விசாரிப்பதற்கு உகந்தது 185 சட்டமன்ற தொகுதி எண் 185 மற்றும் சட்டமன்ற தொகுதி எண் 50 இரண்டவருடைய பெயரும் திருப்பத்தூர் 2 தொகுதிகளிலும் உள்ள தபால் வாக்குகளை பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாத்து அதில் எந்த சேதமும் விளைவிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உரிய மனுக்கள் தாக்கல் செய்யும் போது அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் 20/6/2026 வரை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் எந்த வாக்களிப்பிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்ற இடைக்கால தடையும் கொடுத்திருக்கிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதி எண் 50 அங்கு வாக்கு எண்ணிக்கைக்கு ஈடுபட்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோழர்கள் அவர்கள் தபால் வாக்குகளை எண்ணும்போது சிவகங்கை மாவட்டத்தைச் சார்ந்த சட்டமன்ற தொகுதி எண் 185க்கு சார்ந்த ஒரு தபால் வாக்கு இங்கு பிரிக்கப்பட்டு அது வேறு தொகுதிக்கு சார்ந்தது என்பதால் நிராகரிக்கப்பட்டு அதை சீலிட்ட கவரில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த ஒரு வாக்கை மீண்டு எடுத்து 185 சட்டமன்ற தொகுதி எண் 185 திருப்பத்தூர் தொகுதியிலே எண்ணுவதற்கான அடிப்படை பணிகளை செய்ய வேண்டும். அதுவரை அவருடைய தேர்தல் சந்தேகத்துக்குரியதாக இருப்பதால் அவர் எந்த வாக்களிப்பிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று கேட்டிருந்தோம். அதை ஒட்டி விரிவான விசாரணை நடத்தி இன்றைக்கு 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த ரிட் மனு விசாரிப்பதற்கு உகந்தது 185 சட்டமன்ற தொகுதி எண் 185 மற்றும் சட்டமன்ற தொகுதி எண் 50 இரண்டவருடைய பெயரும் திருப்பத்தூர் 2 தொகுதிகளிலும் உள்ள தபால் வாக்குகளை பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாத்து அதில் எந்த சேதமும் விளைவிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உரிய மனுக்கள் தாக்கல் செய்யும் போது அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் 20/6/2026 வரை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் எந்த வாக்களிப்பிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்ற இடைக்கால தடையும் கொடுத்திருக்கிறார்கள்.